Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு South India's #1 travel brand. இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான் நீ கேளு. என்ன பிளான்? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மனநிலையோடு தான் போயிருந்தோம் எல்லாருமே வித் ஃபேமிலியோட. ஆனால் அங்கே போயிருக்கப்ப 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம். 3rd டே வந்து இந்த பகல்காம்ன்ற பிளேஸில் இந்த மாதிரி தாக்குதல் நடந்துச்சு. அந்த டைம் வந்து நாங்கள் அங்கே தான் இருந்தோம். கீழே ஜஸ்ட் மிஸ் நாங்கள் 5 இடம் போகலான்னு இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் கரெக்டாக பஹல்காமில் அந்த கன்ஷாட் நடந்த இடம் ஒரு 1 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்கும். அந்த அட்டாக் நடந்தபோது நாங்கள் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் அட்டாக் நடந்திருக்கு. பியில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. உடனே நாங்கள் எமர்ஜென்சியாக அந்த கிளம்புனோம். அப்போ ஒருத்தர் எங்கள் கூட எங்கள் வண்டியிலே வந்தவருக்கு ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. உடனே அவரை அந்த அங்கே உள்ள டிரைவர்ஸ் தான் உடனே கொண்டு போய் இம்மீடியட்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப பேனிக் ஆகி ரொம்ப மூமெண்ட்டாக இருந்துச்சு அங்கே இருக்கிற பிளேசஸில். ஸோ அப்போ வந்துட்டு we were not completely aware that அங்கே ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சு, அவங்க ரத்தம் வந்து ஏற்றிட்டு போனாங்க. நிறைய பேர் ஆம்புலன்ஸில் வந்தாங்க, அது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த நேரத்தில் பேனிக்காக தான் ஆனோம். பட் வந்து நாங்கள் பேனிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த இன்சிடென்ட் நடந்தது சொல்லலை. ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட்டுன்னு தான் சொன்னாங்க. லேட்டர் ஆன் தான் எங்களுக்கு வந்து தெரிய வந்தது லைக் இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்தது அப்படின்னு சொல்லி. ஹாஸ்பிட்டல் கிராஸ் பண்ணி வரும்போது தான் அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ அழுதுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் நினச்சோம். ஆஃப்டர் தட் ஒன்லி வி நோ தட் டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன பிறகு தான் எங்களுக்கு பதஷ்டமே வந்தது. உடனே ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சுட்டு ஐயோ இது என்ன ஆக போதோ, நம்ம சேஃபாக நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு வந்தது. இந்தியன் ஆர்மி அது சொல்லியே ஆகணும். ஒரு தெருக்கு தெரு இந்தியன் ஆர்மி தான். நம்ம இந்தியா மிலிட்ரி மாதிரி அங்கே நேரில் போய் பார்த்த பிறகு தான்ப்பா தெரியுது. நைட்டு அண்டு பகல்லையும் அப்படி நின்று நம்மளுக்காக சேவை செய்கிறாங்க அவங்க எல்லாருமே. வந்து காஷ்மீர் முஸ்லீம்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க சார். இந்துஸ்க்கு அவங்க எந்த தப்பும் பண்ணலை. அவங்க எல்லாமே இந்தியாவுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க. அந்த மிலிட்ரி சர்வீஸ்மேனுக்கு எங்களோட உடம்பெருவா சகோதரர்கள் நினச்சி ஒரு சல்யூட் பண்ணுறோம் சார் ஃபஸ்ட்டு எல்லாருமே. அவங்க இல்லைன்னா நம்ம இங்கே தூங்க முடியாது, இப்போ பேட்டி கொடுக்கவே முடியாது. நாங்கள் 68 பேர் போனோம். ஸ்னோமார்க்கு, குல்மார்க்கு, பஹல்காம் 3 இடத்துக்கு போனோம். அந்த பஹல்காமில் ஏபிசின்னு 3 பாட்டு இருக்குது. அந்த ஏக்கு போனோம். பியில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. சிக்கு போனோம். ஆனால் சியில் இருக்கும்போதே பியில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நாங்கள் எமர்ஜென்சியாக அந்த கிளம்புனோம். அப்போ ஒருத்தர் எங்கள் கூட எங்கள் வண்டியிலே வந்தவருக்கு ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. அவர் இப்போ பதட்டத்தில் இதுவாகிட்டார். உடனே அவரை அந்த அங்கே உள்ள டிரைவர்ஸ் தான் உடனே கொண்டு போய் இம்மீடியட்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க சார். எல்லா காஷ்மீர் முஸ்லீம்ஸும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க சார். இந்துஸ்க்கு அவங்க எந்த தப்பும் பண்ணலை. அவங்க எல்லாமே இந்தியாவுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க. உடனே நாங்களும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். அங்கே உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவரை இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணோம் சார். இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து அங்கேருந்து ஸ்ரீநகர் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிட்டாங்க சார். 80 மெம்பர்ஸ் அங்கே போனோம். எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. பகல்காம் கிட்ட தான் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஷாப் வச்சுருக்கிறவங்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஹெவி ரெயின் வருது, மேக வெடிப்பு மாதிரி வரப்போகுது, நீங்கள் எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருந்துச்சு, ஆனாலும் பார்க்கல. உடனே எங்கள் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து சேஃபாக எங்களை கூட்டிகிட்டு வந்து ஹோட்டலில் விட்டுட்டாங்க. ஹோட்டல் விட்டு வெளியே வராதிங்கன்ட்டாங்க. உள்ளேயே இருந்தோம். ஆனால் நம்ம இந்தியா மிலிட்ரி மாதிரி அங்கே நேரில் போய் பார்த்த பிறகு தான்ப்பா தெரியுது. ஒரு 10 வீட்டுக்கு ஒரு சோல்ஜர் நிற்கிறாங்க. நாங்கள் வந்து இதுக்காக ஜெர்கின்னு மப்ளரு எல்லாமே எடுத்துகிட்டு போனோம். அவங்களுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸாக அந்த மிலிட்ரி ட்ரெஸ் தான். அதுலேயே அவங்க நைட்டு அண்டு பகல்லையும் அப்படி நின்று நம்மளுக்காக சேவை செய்கிறாங்க அவங்க எல்லாருமே. வந்து எங்களை வந்து சேஃபாக கூட்டிகிட்டு வந்தது டிரைவருக்குள்ளே 2 பேர் பேசிக்கிறாங்க. என்னவோ ஒன்று நடந்திருக்கு, ஆனால் எங்ககிட்ட சொல்லலை. சொன்ன பிறகு தான் எங்களுக்கு பதஷ்டமே வந்தது. உடனே ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சுட்டு ஐயோ இது என்ன ஆக போதோ, நம்ம சேஃபாக நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு வந்தது. நிறைய இடம் பார்க்காத போனாலும் வீட்டுக்கு வந்தால் போதும், நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு வந்துட்டு நாங்கள் தாய்ஃப் அசோசியேட் சார்பாக இங்கேருந்து மதுரையிலேருந்து ஒரு 70 மெம்பர்ஸ் கிட்டக்க கிளம்பியிருந்தோம் காஷ்மீரில். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மனநிலையோடு தான் போயிருந்தோம் எல்லாருமே வித் ஃபேமிலியோட.
ஆனால் அங்கே போயிருக்கப்ப ரெண்டும் நல்லா என்ஜாய் பண்ணோம். தேர்ட் டே வந்து இந்த பகல்காம்ன்ற பிளேஸில் இந்த மாதிரி தாக்குதல் நடந்துச்சு. அந்த டைம் வந்து நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நாங்கள் சீன்ற பிளேஸை சுற்றி பார்த்துட்டு வந்தப்போ எல்லாருமே கொஞ்சம் டேஞ்சர் சோனில் இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி காரில் வரப்போ சொன்னாங்க. அந்த நேரம் இந்த கார் டிரைவர்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஃபாஸ்ட்டாகவும் அண்டு சேஃபாகவும் கொண்டு வந்தாங்க. எங்களை ரூமில் வந்து சேர்த்து விட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பதட்டமாக லேடிஸ்லாம் கொஞ்சம் பயந்துட்டோம், என்ன மாதிரி ஃபயர் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அந்த ஆத்மா சாந்தியடைய வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு கேட்கல சார், எங்களுக்கு வந்து அந்த சத்தம் வந்து கேட்கல. ஆனால் அந்த செகண்ட் வந்து எங்களை வந்து டேஞ்சர் சொல்ல இருக்கீங்க, நீங்கள் பீன்ற இதை பார்க்க வேண்டாம், சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்றது டிரைவருக்கு நியூஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் சொல்கிறாங்க சார். நல்ல சப்போர்ட் பண்ணாங்க சார். அந்த மிலிட்ரி சர்வீஸ்மேனுக்கு எங்களோட உடம்பெருவா சகோதரர்கள் நினச்சி ஒரு சல்யூட் பண்ணுறோம் சார். ஃபஸ்ட்டு எல்லாருமே நாங்கள் 19th காஷ்மீர் போனோம். அங்கே போயிட்டு வி வேர் லைக் ஸோ ஹாப்பி, நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பேனிக் ஆகி ரொம்ப மூமெண்ட்டாக இருந்துச்சு அங்கே இருக்கிற பிளேசஸில். ஸோ அப்போ வந்துட்டு we were not completely aware that அங்கே ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் அங்கே இருக்கிற எங்களுக்கு கூட்டிகிட்டு போன கைடு அப்புறம் டிரைவர்ஸ் எல்லாரும் வந்துட்டு எங்களை சீக்கிரமாக மூவ் பண்ண சொன்னாங்க எங்களோட ஸ்டே பிளேஸ்க்கு. ஸோ அப்போ மூவ் பண்ணும்போது தான் we were able to know that அங்கே ஏதோ ஃபயரிங் ஸ்பாட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அரௌண்ட் 2 kilometers we were away from the place. ஆனால் எங்களுக்கு அங்கே அப்படி நடந்தது எதுவும் தெரியாது. people were rushing to the nearby hospital. அங்கே பகல்கம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் நாங்கள் சரி ஏதோ ஆக்சிடென்ட் போல இருக்குன்னு நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் தான் வந்துட்டு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. டெஃபினெட்லி அங்கே இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், மிலிட்ரிஸாக இருக்கட்டும், உடனே தேவர் ரஷிங் அவுட் அண்ட் தென் அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து தேவர் ஹெல்பிங் அவுட் வெரி வெல். அதே மாதிரி அங்கே ஏர்போர்ட்லேயுமே வந்துட்டு தேவர் ப்ரொவைடிங் ஃபுட்ஸ். அப்புறம் வந்துட்டு நிறையா ஏர்லைன்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டு எவாக்குவேட் த டூரிஸ்ட். ஸோ அது மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. சேம் அஸ் நம்ம கவர்மெண்ட் இங்கே வரும்போது தே வேர் ரிசீவிங் அஸ் வெரி வெல். ஆக்சுவலாக அந்த நேரத்தில் பேனிக்காக தான் ஆனோம். பட் வந்து அங்கே பேனிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த இன்சிடெண்ட் நடந்தது சொல்லலை. ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட்டுன்னு தான் சொன்னாங்க. லேட்டர் ஆன் தான் எங்களுக்கு வந்து தெரிய வந்தது லைக் இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்தது அப்படின்னு சொல்லி. பட் வந்து என்ன ஒன்றுனா எல்லா டிரைவர்ஸ், ஆர்மி ஃபோர்ஸஸ் எல்லாருமே வந்து எங்களை சேஃப்கார்ட் பண்ணி கரெக்டான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ வி வேர் சேஃப். அந்நேரம் கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு பேனிக் ஆயிடுவோன்னு ஜஸ்ட்டு ஆக்சிடென்ட்டுன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் அந்த இதை கிராஸ் பண்ணி வரும்போது தான் தெரியுது நிறையா இந்த மாதிரி இது நடந்திருக்குன்னு. ஹாஸ்பிட்டல் கிராஸ் பண்ணி வரும்போது தான் அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ அழுதுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சிடென்ட்டுன்னு தான் ஃபஸ்ட் நினச்சோம். ஆஃப்டர் தட் ஒன்லி வி நோ தட் டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு. 19ஆம் தேதி வந்து காஷ்மீர் ட்ரிப்பை ஆரம்பிச்சிது. மொதல் நாள் 20ஆம் தேதியிலேருந்து தான் நாங்கள் ட்ராவலே பண்ண ஆரம்பித்தோம். அது உள்ள லோக்கலில் மொதல் நாள் சோன்மார்க்னு ஒரு இடத்துக்கு போனோம். பனிலாம் சுற்றிலாம் பனி தான், அவ்வளோ அழகாக இருக்கும் இடம். மக்களும் நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டு குல்மார்க்னு ஒரு இடம் போனோம். அதுவும் ஹில் டாப்பில் ஒன்று இடம். 3ஆவது நாள் தான் பஹல்காம் போனோம். கரெக்டாக நாங்கள் கீழே ஜஸ்ட் மிஸ் நாங்கள் 5 இடம் போகலான்னு இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் கரெக்டாக பஹல்காமில் அந்த கன்ஷாட் நடந்த இடம் ஒரு 1 kilometer தான் தள்ளி இருக்கும். அது ஹில் டாப்புக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் கீழே இருந்தோம். எங்களுக்கு ஆக்சுவலாக கன்ஷாட் எதுவும் கேட்கல. ஷாப் கீப்பர்ஸ்லாம் பார்த்தா உடனே கடையை மூடிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா கேட்டார் என்ன சூழ்நிலை, ஏன் மூடுறீங்கன்னு. கேட்டால் மான்சூன் பிரச்சனை, இங்கே வந்து மழை அதிகமாக பெய்யும், அதனால நாங்கள் மூடுறோம் அப்படி அவங்களும் விஷயத்த சொல்லாமல் நாங்கள் பயமாக நாங்கள் வெளியே சவுத்துலேருந்து வந்திருக்கோம் தெரியும். அதனால அவங்க எங்களை பயம்படுத்தாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க, மழை காரணம் அப்படின்னு. இந்த ட்ரிப்பில் நானும் ஒருத்தேன். 68 பேர் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அது நானும் ஒருத்தேன். அந்த அட்டாக் நடந்தபோது நாங்கள் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் அட்டாக் நடந்திருக்கு. அங்கே தான் பிளான் பண்ணிட்டு போனோம் நாங்கள் பெஹல்காமு. நல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். அப்போ ஒரு அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியே படல. ஏன்னா அந்த லோக்கல் பீப்புளெலாம் கதையெல்லாம் சாத்தினாங்களா. அப்போ வந்து ஏன் கதையை சாத்துறீங்கன்னு கேட்கும்போது மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வானிலை அங்கே அதே மாதிரி தான் இருக்கும், மழை வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் மழை வராது.
அதாவது வேன் டிரைவர்ஸ்லாம் வந்து ரூமுக்கு சேஃபாக கூப்பிட்டு போகணுங்கிறதோசரம் அங்கே பதற்றம் இல்லாமல் இருக்கணுங்கிறதோசரம் அந்த இவங்கெல்லாம் வந்து அதாவது அந்த லோக்கல் பீப்புள் வேன் டிரைவர் 2 பேருமே வந்து ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் பதற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கோசரம், ஏன்னா நாங்கள் டூரிஸ்ட்டாக போயிருக்கோம், என்ஜாய் தான் பண்ண போயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா நாங்கள் பதற்றமாக இருப்போம்ல அதே இடத்துல. அதனால் வந்து இந்த மாதிரி கன்ஷாட் நான் பார்க்கல, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மாதிரி பக்கத்தில் கன்ஷாட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சு, அவங்க ரத்தம் வந்து ஏற்றிட்டு போனாங்க. நிறைய பேர் ஆம்புலன்ஸில் வந்தாங்க, அது எனக்கு தெரியும். அது வந்து வந்ததுக்கு தான் நாங்கள் சந்தேகப்பட்டோம் ஒவ்வொரு இதுவாக. அப்புறமா ஆர்மி வேன்ஸ்லாம் வந்து 400க்கும் 500 ஆர்மி வேன்ஸ் வந்து அங்கேயே போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஹெலிகாப்டர்ஸ் அவ்வளோ வந்துச்சு. அதனால் வந்து ஆர்மி ப்ரொடெக்ஷன்லாம் வந்து அந்த பிளேஸில் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ காஷ்மீர் ஃபுல்லாகவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்தியன் ஆர்மி நாங்கள் வரும்போது ஒரு இடத்துல வந்து நின்னோம், ஒரு இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோசரம் நின்னோம். அப்போ நின்னும் போது இந்தியன் ஆர்மி இது சேஃப் கிடையாது, இந்த இடம் சேஃப் கிடையாது. அதாவது ஸ்ரீநகரில் தான் நின்னோம், அங்கே பெஹல்கம் கிட்ட நிற்கலை. இந்த ஸ்ரீநகரில் அந்த இடம் இப்போ சேஃப் கிடையாது, இப்போ வெளில வருது, நீங்கள் வந்து ரூமுக்கு போயிடுங்க, அப்போ தான் வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போக வச்சாங்க. இந்தியன் ஆர்மி அது சொல்லியே ஆகணும். ஒரு தெரு இந்தியன் ஆர்மி தான். இப்போ நம்ம இங்கே ஒரு 10 அடிக்கு 10 அடி 2 சோல்ஜர்ஸ் ஆச்சு இருப்பாங்க. நான் எப்போலாம் அங்கே ஸ்ட்ரீட்டில் நடக்கிறேன்னா அப்போலாம் சல்யூட் பண்ணிட்டு தான் போவேன். எனக்கு அவ்வளோ புல்லரிக்கும் எல்லாத்தையும் பார்த்தோன்னே. அவங்க இல்லைன்னா நம்ம இங்கே தூங்க முடியாது, இப்போ பேட்டி கொடுக்கவே முடியாது. அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாங்க. அங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு தெருவில் 5-6 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. வேன்லாம் போயிட்டே இருந்தது, ஹைவேலலாம் அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருந்தது. நீங்கள் நினைக்கிற மாதிரி காஷ்மீர் வந்து ஒரு தீவிரவாதி ரொம்ப இதுவாக இருக்கிறோம் அந்த மாதிரி இடம்லாம் இல்லை. ரொம்ப ஹெவன் பிளேஸ் அது. அதனால் பயப்படலாம் வேணால். நீங்கள் அங்கே டூரிசமை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா டெவலப் ஆகுது இடம். அதனால் நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள். இந்த மாதிரிலாம் இப்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க பஹல்காமில். ஏன்னா இது பார்டரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடம். இது ஆக்சுவலாக இதுதான் அட்டாக்கிங்க, ஃபஸ்ட்டு அட்டாக்கிங்க தான் பஹல்காமில் ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது, ரொம்ப வருஷம் கழிச்சு. அதனால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. இனிமேல் பாதுகாப்புலாம் டைட் ஆயிரும். இனிமேல் அவ்வளோ பயங்கரவாத தாக்குதல் அதெல்லாம் இருக்காது. அது மாதிரி குறிப்பாக ஒன்று சொல்லியே ஆகணும். நான் எங்கள் குரூப்பில் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்குன்னாரு. அவர் வந்து அப்போ தான் அட்டாக் கரெக்டாக நடந்தது, இவருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போகும்போது இவங்களையும் சேர்த்து அந்த டெரரைஸ் ஆன ஃபேமிலி அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்போது ஒரே டிராஃபிக் மழையால், அதனால் டிராஃபிக்காக இருந்த அந்த மக்கள், அந்த லோக்கல் பீப்புள் தான் இந்த ஆம்புலன்ஸ் கிட்ட வந்து இப்போது இந்த நண்பன் படத்தில் விஜய் வருவார்ல, தள்ளி போங்கன்னு ஆம்புலன்ஸ், அது மாதிரி கிட்டத்தட்ட 10-15 பேர் வந்து எமர்ஜென்சி தள்ளுங்கன்னு. நாங்கள் யாருன்னே தெரியாது, சவுத்து தான் நாங்கள். அதையும் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வந்து நல்லா இதுவாக இருந்தாங்க. நேற்றைய தினம் காஷ்மீரில் தீவிரவாதிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளான தமிழர்களை மீட்கும் பணியினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களது துறைக்கும் எங்களுடைய ஆணையருக்கும் தகுந்த வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட காஷ்மீருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கூடுதல் ஆட்சியரை நேரடியாக சென்று அங்கு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள், மருத்துவ உதவிகளை செய்யுமாறு பணித்துள்ளார்கள். நம்முடைய கூடுதல் ஆட்சியரும் காஷ்மீர் சென்றுள்ளார். அங்கு நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் மட்டும் குண்டடிப்பட்டுள்ளார்கள். அவர்களும் மிக விரைவாக குணமடைந்து வருகிறார்கள். நேற்றைய தினம் முதற்கட்டமாக 25 தமிழர்கள் சென்னை, தஞ்சாவூர், மதுரை உள்ளிட்ட பகுதியிலிருந்து நள்ளிரவு 1:30 அளவிலே இங்கு வந்தார்கள். அவர்களை தமிழக அரசு சார்பிலே வரவேற்று அவர்களது சொந்த ஊருக்கு அரசு செலவில் வாகனங்களை அமர்த்தி அனுப்பி வைத்துள்ளோம். இன்றைய தினம் காலையிலே 48 பேர் சென்னை, திருச்சி, மதுரை, தருமபுரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் தமிழக அரசு சார்பிலே வரவேற்று அரசு செலவில் வாகனங்களை அமர்த்தி அவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு சஃபரிங் அங்கே இருந்து பார்த்தோன்னா, இங்கே சொல்கிறேன்னே தப்பாக நினச்சிக்காதுங்க, மீடியாவில் பூஸ்ட் பண்ண அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வாழ்வாதாரம் ரொம்ப போகுது. அதுதான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப கைண்ட்லெஸ் பீப்புள்ஸ் வராங்க, ஓகேங்களா.
இன்னொன்று வந்து இங்கே பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ஹிந்து முஸ்லீம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அங்கே அப்படி கிடையவே கிடையாது. அவங்க நாங்கள் தங்கியிருந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஒரு முஸ்லீமுடைய இதில் தான் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ தான் ஒரு 3-4 வருஷமாக தான் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பெருகிட்டு இருக்கு. ஸோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட கேட்கும்போது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாமல் போக சொல்லுங்க. எங்களுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட்டும் கிடையாது சார். அங்கே தண்டனமா இருக்கமெல்லாம் பண்ணியிருக்காங்க சார். அவங்கள பண்ணலாம் சார். ஓகேங்களா? அது வந்து பார்த்தோன்னா காஷ்மீர் பீப்புள் எல்லாருமே தீவிரவாதிகள் போல் காமிக்கிறா போல் அங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளூர் பீப்புள்ஸ் வந்து அப்படி கிடையவே கிடையாது. இப்பொழுதைக்கு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏதோ ஒரு சில பேர் பண்ணலாம். அதுக்கு பதிலாக பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா உள்ளூர் ஜனங்கள்னு சொல்லிட்டு வருது. பட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார். ரொம்ப 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 கைண்ட்லெஸ் பீப்புள் சார். புரியுதுங்களா? அங்கே போதோம்னா நாங்கள் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கே தெரியும். அது வரலுமே எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அது தெரியாமையே என்னன்னு கேட்டோன்னா பஸ் ஆக்சிடென்ட் தான் சொன்னாங்க எங்கள்கிட்ட. அப்படி சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக ஒரு 3 to 4 கிலோமீட்டர் சார். அது பார்த்தோன்னா அங்கே கடையில் டக்கு டக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. என்னன்னு கேட்கும் போது வந்து பார்த்தோன்னா இந்த இன்சிடென்ட்டே அவங்க சொல்லலை. மான்சூன் ப்ராப்ளம், மழை ஜாஸ்தி வராப்போல இருக்குது, அதுக்கோசரம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சேஃபாக கிளம்புங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிரைவர்ஸும் சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இங்கே வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக போக சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் மிலிட்ரி பேர்ஸ்லாம் உடனே வர ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ சூப்பரான ஏரியா சார். நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வெளிநாட்டுக்கு போகவே வேண்டாம், காஷ்மீருக்கு போனாலே போதும். அதுக்கப்புறமும் நாங்கள் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் திருப்பியும் ஸ்ரீநகர் வந்து திருப்பியும் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் வரும். ஸோ ரொம்ப பதட்டம்னு சொல்லிட்டு இங்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பதட்டம் ஜாஸ்தி கிடையாது. அங்கே அவ்வளோ சேஃபாக இருக்குது. மிலிட்ரிஸும் நல்லா பார்த்துக்கிறாங்க, எதுவுமே பண்ணிடுறாங்க. பீப்புள்ஸ் அங்கே இருக்கிறவங்க அதே போல் வந்து பார்த்தோன்னா அங்கே ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் கூட போகிறவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார். அதில் போகணுன்னா ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் அந்த டிரைவர் தான் போய் சேர்த்தாரு. அதே போல் ஒரே நாளே ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க. ஸ்டெண்ட் வச்சு இப்போ சூப்பராக நல்லா இருக்காரு. மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு பண்ணாங்க, நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஆமாம் சார். பட் இந்த மாதிரி அத்துமீறவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அந்த இடத்துல இருந்து வந்து நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க சார்? அத்துமீறங்கிறது வந்து பார்த்தோன்னா அதர் சைடு பீப்புள்ஸ், அது வந்து பார்த்தோன்னா இராணுவம் பார்த்துக்கணும். நம்ம வந்து பார்த்தோன்னா இது பண்ணா இப்போ பதட்டமாக இருக்கிறத பதட்டத்தை குறைக்கணும் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிறா போல் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அங்க இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தான் பிரச்சனை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.